1 to 7 இதில் ரிலீஸ் ஆகுது. இது வந்து என்ன அப்படின்னா இது ஆன்டிடென்சின் 2க்கு அப்படியே ஆப்போசிட். இது வந்து அந்த மாஸ் ரிசெப்டர் அப்படின்றத ஆக்டிவேட் பண்ணி ஆன்டி கான்ட்ராக்டில் எஃபெக்ட் வருது. பட் இருந்தாலும் இந்த பாத்தை வந்து டாமினேட் பண்ணுது. இந்த பாத்தை இந்த கிரீன் கலர் பாத்தை வந்து லெஸ் டாமினேட்டட். இதே இது நீங்க உங்க பெரிவாஸ்குலர் டிஷ்யூ வந்து நார்மல் லெவல்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் வந்து ஆக்டிவேட் ஆகும். மாஸ் ரிசெப்டர் ஆன்டிடென்சின் 1 to 7 அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இதே அது திக்கா இருந்துச்சு அப்படின்னா ஆன்டிடென்சின் 2 AT1 ரிசெப்டர் பாத்வே அது ஆக்டிவேட் ஆகும். அது வந்து டெட்ரிமெண்டல் பாத்வே. சரிங்களா? ரைட். ஸோ அதை பற்றி எழுதின ஆர்டிகல் இது. திஸ் இஸ் மை நேம் ஹியர். ஸோ ஹைப்பர்டென்ஷன் இஸ் a silent killer. I already told you. இப்போ 1950-60 இடையில சோடியம் நைட்ரோ குரூசைடு வந்து டெவலப் பண்ணாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெமிலான் பிளாக்கர், அதுக்கு பிறகு அட்ரினர்ஜிக் நியூரான் பிளாக்கர், கோனோதிரின், பெத்தடின் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஆல்ஃபா மெத்தில் டோபா, அப்புறம் குளோனிடின், ஆல்ஃபா 2 அகோனிஸ்ட், அது சென்ட்ரல் ஆக்டிங் ட்ரக் அதெல்லாம் டெவலப் பண்ணாங்க ஒரு 60 to 70 கிட்டல. அப்புறம் 70 to 80 கிட்டல தான் இந்த 70 கிட்ட இந்த பீட்டா பிளாக்கர் ப்ரோப்ரனலால் ஜேம்ஸ் ஒயிட் பிளாக் UK அவர் வந்து டெவலப் பண்ணாரு. அதுக்கு பிறகு பிரசோசின் ஆல்ஃபா பிளாக்கர், அப்புறம் லெபிட்டலால், அப்புறம் மினாக்சிடில் இதெல்லாம் வந்து 80 கிட்ட கொண்டு வந்தாங்க. அப்புறம் 80 to 90ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டர் கேப்டப்ரில் இந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணாங்க. அதுக்கு பிறகு 90 கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 87 ரேஞ்சில் கால்சியம் சேனல் பிளாக்கர் டெவலப் பண்ணாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக AT1 ரெசெப்டர் ஆண்டகோனிஸ்ட் 1995ல லோசாட் ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு எண்டோத்திலின் ரெசெப்டர் ஆண்டகோனிஸ்ட் இது வந்து ஹைப்பர்டென்ஷனுக்கு அந்த அளவுக்கு பெரிய ரீச் ஆகல. பட் பல்மரி ஹைப்பர்டென்ஷனுக்கு இன்னும் ட்ரக் ஆஃப் சாய்ஸாக இருக்காது. சரிங்களா? அதுக்கு பிறகு ஒன்று கொண்டு வந்தாங்க வாசோபெப்டிடேஸ் இன்ஹிபிட்டர். இந்த வாசோபெப்டிடேஸ் இன்ஹிபிட்டர்ன்றது என்ன அப்படின்னா ஆன்டிடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் வந்து இன்ஹிபிட் பண்ணும். அதே டயத்தில் நியூட்ரல் எண்டோபெப்டிடேஸ்ன்ற ஒரு என்சைம் இருக்கு, அதையும் இன்ஹிபிட் பண்ணும். ஏன்னா அந்த என்சைம் தான் வந்து ஆர்டிஎல் நேட்டிவிட்டிக் பெப்டைட், பி டைப் நேட்டிவிட்டிக் பெப்டைட் இதெல்லாம் மெட்டபாலிஸ் பண்ணுது. அதை இன்ஹிபிட் பண்ணுறப்போ அதோட லெவல் வந்து பயோலெபிலிட்டி கூடும். அது வந்து நேட்டிவிட்டிக் எஃபெக்ட் அதுக்கு இருக்குது, வாசோடெலிட்டரி எஃபெக்ட் இருக்கு. பட் இந்த காம்பவுண்ட் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. ஒமாபேட்டிலைட் அந்த மாதிரி காம்பவுண்ட் இது வாசோபெப்டிடேஸ் இன்ஹிபிட்டர் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. அதுக்கு பிறகு டைரக்ட் ரெனின் இன்ஹிபிட்டர் 2007ல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பிறகு இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட். சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி. கடைசியாக அப்ரூவ் பண்ண இந்த ரெனின் ஆஞ்சியோடென்சின் அல்டோஸ்டரோன்ஸில் கடைசியாக அப்ரூவ் பண்ண ட்ரக் வந்து அசில்சாட்டான் 2011 பிறகு எந்த ட்ரக்குமே அப்ரூவ் பண்ணலை. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுவே ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். எல்லாருமே சும்மா சிம்பிளாக பார்ப்பாங்க. அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இதுவாங்க இதை பார்ப்போம். ஆஞ்சியோடென்சின் இதாவது ஆஞ்சியோடென்சினோஜன் ரெனின் வந்து கிளீவ் பண்ணி ஒன்றா மாற்றுது, ஒன்று வந்து ரெண்டாக மாறுது, ரெண்டு வந்து AT1 ரெசெப்டர் ஆக்டிவேட் ஆகி வாசோப்ரெசர் எஃபெக்ட் கொடுக்குது. இது ரொம்ப காமன். ஆனால் அதே ரெண்டு வந்து ஆஞ்சியோடென்சின் ஏவா மாறுது, அதுவும் AT1 ரெசெப்டர் ஆக்டிவேட் ஆகி வாசோப்ரெசர் எஃபெக்ட் கொடுக்குது. அதே ஆஞ்சியோடென்சின் 2 இது AC2 கன்வெர்ட் பண்ணி 1 to 7 மாற்றுது, அது வாசோடைலேஷன். இது எல்லாமே வந்து ரெகுலேட்டரி மெக்கானிசம். இது ஏதாவது இர்ரெகுலேட்டரியாக மாறிச்சுனாலே பிரச்சனை நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம 2022 அந்த இதை வந்து பப்ளிஷ் பண்ணோம், கார்டியோவாஸ்குலர் டாக்சிகாலஜி அப்படின்ற ஒரு ஜேர்னலில். ரைட். இப்போ இங்கே பாருங்க, இந்த ஒரு டயக்ராம் உங்களுக்கு தெரியும். இது வந்து ப்ரோரெனின் ரெசெப்டர். இந்த இது வந்து நார்மலாக இன்ஆக்டிவாக இருக்கும். இதில் வந்து கேட் அண்ட் ஹேண்டில் ரீஜன் இருக்கும். இந்த ரீஜன் வந்து லைட்டாக விளைவிக்கும். அதை நான் ப்ரோட்டீனேட்டிக் ஆக்டிவேஷன் விளைவிச்சுனாலே ஆன்டிடென்சின் வந்து பைண்ட் ஆகி உங்களுக்கு வந்து ரெனின், அதாவது ரெனின் வந்து இதில் பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகி உங்களுக்கு ஆன்டிடென்சின் 1 ஃபார்ம் ஆகும். இன்னும் அனதர் பார்த்தீங்கன்னா நான் ப்ரோட்டியோலிட்டிக். இது நான் ப்ரோட்டியோலிட்டிக், இது ப்ரோட்டியோலிட்டிக். இந்த செக்மெண்ட்டே விலகி கம்ப்ளீட் மெச்சூர் ரெனினா மாறிடும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே உடம்பு நடக்கிறது. இப்போ இந்த இதை பாருங்க. இப்போ ப்ரோரெனின் இருக்கு. ப்ரோரெனின் வந்து ரெனினா கன்வெர்ட் ஆகுது. இந்த ப்ரோரெனின் கேன் இட்செல்ஃப் கேன் ஆக்ட் ஆன் தி ப்ரோரெனின் ரிசெப்டர் ஆக்ட் ஆகுது. இந்த பாத்வே வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம யாருமே பிளாக் பண்ணல. இந்த பாத்வே இதுவரைக்கும் யாரும் பிளாக் பண்ணல. ரெனின் மூலமா நடக்கிற இந்த பாத்வே எல்லாத்தையும் பிளாக் பண்ணியாச்சு. அதனால தான் ஸ்டில் நீங்க ரெனின் இன்ஹிபிட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு மறுபடியும் பிபி வந்து கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ஏன்னா there will be angiotensin 2 escape phenomena or aldosterone escape phenomena அதெல்லாம் நடக்கும். இந்த பாத்வே நம்ம இன்னும் கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணல. சரிங்களா? ஓகே. இந்த சிக்னலிங் மெக்கானிசம்லாம் பார்த்தா ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஆஞ்சியோடென்சின் 2 ஆக்ட் ஆன் தி AT1 ரெசெப்டர் நம்ம படிச்சிருக்கோம். இது எல்லாமே பார்த்தா செகண்ட் மெசஞ்சர், தேர்ட் மெசஞ்சர். இந்த கார்டியோவாஸ்குலர் அப்நார்மாலிட்டி, இந்த டையசைல் கிளிசரால், புரோட்டீன் கைனேஸ் C அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ரெசெப்டர் கைனேஸ், வாஸ்குலர் ஹைப்பர்ட்ரோஃபி இது எல்லாமே நடக்குது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் பாத்வே. இது வந்து செல் ஆஃப் சிக்னலிங் அப்படின்ற ஒரு ஜேர்னலில் டாக்டர் ஜெகதீஷ் ஃப்ரம் USFDA அவங்களோட கோஆபரேட் பண்ணி இந்த பேப்பர் நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம். இட் ரிசீவ்டு வெரி மச் அட்டென்ஷன் அண்ட் மோர் தென் 100 சைட்டேஷன்ஸ். ஸோ இது வந்து ஹைப்பர்டென்சிவ் ரிசர்ச், ஹைப்பர்டென்ஷன் ரிசர்ச் அப்படின்ற ஒரு நேச்சர் ஜேர்னல். அது நேச்சர் குரூப் ஜேர்னலில் ஜப்பானில் இந்த ஜேர்னல் இருக்கு. இந்த ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணோம். இது வந்து பாருங்க ஒரு அழகான பாத்வே. இந்த பாத்வே அதாவது இந்த ரெனின் வந்து விண்ட் ஃபிரிசில்ட் பாத்வே அதை ஆக்டிவேட் பண்ணி பீட்டா கேட்டரின் மூலமாக டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து அது கார்டியாக் ஹைப்பர்ட்ரோஃபி, ஹார்ட் ஃபெயிலியர் கொண்டு வருது. இதில் ரொம்ப டீப்பான பாத்வே. சரிங்களா?
ஸோ இப்போ ட்ரக் டார்கெட்டிங் இதை பார்ப்போம். லாஸ்ட் இது நம்ம வந்து இங்க ரெனின் டைரக்டா ரெனின் கன்வெர்ட்ஸ் ஆஞ்சியோடென்சின் வந்து இன்டு ஆஞ்சியோடென்சின் 1 அதை நம்ம பிளாக் பண்ணலாம். இல்ல ஆஞ்சியோடென்சின் 1 ரெண்டா மாறறத பிளாக் பண்ணலாம். ஏசி இன்ஹிபிட்டர் கொடுத்து கேப்டோப்ரில் லிசினோப்ரில் அந்த மாதிரி கொடுத்து நம்ம பிளாக் பண்ணலாம். அடுத்து பாருங்க ஆஞ்சியோடென்சின் 2 ஃபார்ம் ஆயிருச்சு. அது AT1 ரெசெப்டர்ல ஆக்ட் ஆகி ப்ராப்ளம் கொடுக்குது. ஸோ அது AT1 ரெசெப்டர் பிளாக்கர் லோசர்டன் காண்டிசர்டன் இருபிசர்டன் டெல்மிசர்டன் இந்த மாதிரி ட்ரக் மூணாவது டார்கெட்டா வச்சுக்கலாம். இல்ல இந்த அல்டோஸ்டான் ரிலீஸ் பண்ணுறது பாத்தீங்கன்னா அது வந்து இங்க இருந்து அல்டோஸ்டான் சிந்தசிஸ் ஆகும். ஸோ அல்டோஸ்டான் சிந்தேஸ் இன்ஹிபிட்டர் கொடுக்கலாம். அது இன்னும் அவ்வளோ டெவலப் ஆகல. இந்த அல்டோஸ்டான் வந்து அல்டோஸ்டான் ரெசெப்டர் ஆக்டிவேட் பண்ணி கார்டியோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் கொடுக்குது. ஸோ அல்டோஸ்டான் ரெசெப்டர் ஆண்டகோனிஸ்ட் இந்த இடத்துல பிளாக் பண்ணலாம். இல்ல வாசோபெப்டிடேஸ் இன்ஹிபிட்டர் அது வந்து நியூட்ரல் எண்டோபெப்டிடேஸையும் பிளாக் பண்ணும், ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் பிளாக் பண்ணும். ஸோ இதை கொடுக்கலாம். நெப்ரிலிசின் இன்ஹிபிட்டர் வந்திருக்கு அர்னி ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டர் நெப்ரிலிசின் இன்ஹிபிட்டர். ஸோ அதெல்லாம் வந்து ரீசெண்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வேரியஸ் கிளாஸஸ் ரெனின் இன்ஹிபிட்டர், ஏசி இன்ஹிபிட்டர், AT1 receptor blocker, mineralocorticoid or aldosterone receptor antagonist, aldosterone synthase inhibitor, vasopeptidase inhibitors, சர்க்யூபிட்டில் வெல் அது ஆர்என்ஏ சொன்னேன். ஆஞ்சியோடென்சின் ரெசெப்டர் நெப்ரிலிசின் இன்ஹிபிட்டர் 2016 கிட்ட அப்ரூவ் பண்ணாங்க. அதை FDA அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் பெரிய டேபிள். ஸோ நோ டைம் டு டிஸ்கஸ். முன்னாடி ஒரு ஆஞ்சியோடென்சின் ரெசெப்டர் பிளாக்கர் மே காஸ் கேன்சர் ரிஸ்க், பட் அது பின்னாடி இல்லைன்ட்டாங்க. அது அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்லாம் வராது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஈவன் ப்ரோஸ்டேட் கேன்சருக்கு இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஞ்சியோடென்சின் ரெசெப்டர் பிளாக்கர் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ இது வந்து அல்டோஸ்டான் ரெசெப்டர் ஆண்டகோனிஸ்ட். இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஸ்பெஷல் பண்ண ஹியர் இஸ் மை நேம் பிச்சை பாலகுமார் ஜெகதீஷ். ஸோ இது வந்து என்னோட ஸ்பெஷல் இஷ்யூ ஆர்டிகல் ஃபினிரினோன். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேயர் ஃபார்மசூட்டிக்கல் அவங்க டெவலப் பண்ண காம்பவுண்ட் வந்து ஃபினிரினோன். இது வந்து நான் ஸ்டீராய்டல் மினரலோகார்டிகேட் ரெசெப்டர் ஆண்டகோனிஸ்ட். இது வரைக்கும் ஸ்டீராய்டு இருந்துச்சு. இது நான் ஸ்டீராய்டல் மினரலோகார்டிகேட் ஆண்டகோனிஸ்ட். இதை டெவலப் பண்ணாங்க. டெவலப் பண்ணி அப்ரூவ் ஆச்சிருந்தது. With approval on July 9, 2021, Finerenone becomes the first non-steroidal mineralocorticoid receptor antagonist to receive US Food and Drug Administration approval for use in adult with chronic kidney disease associated with type 2 diabetes mellitus. இப்போ அல்டோஸ்டான் சிந்தேஸ் இன்ஹிபிட்டர் நிறைய காம்பவுண்ட் டெவலப் ஆயிட்டு இருக்கு. பட் பிகாஸ் ஆஃப் தட் நான் ஸ்பெசிஃபிசிட்டி அதை கம்ப்ளீட்டா டெவலப் ஆக முடியல. அது அப்ரூவல் ஸ்டேஜுக்கு வந்து வர முடியல. சரிங்களா? ஸோ அரணியை பற்றி நம்ம சொன்னோம். அதோட மெக்கானிசம் இதுதான். ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைமை பிளாக் பண்ணுது. ஸோ இங்கே வந்து நம்ம இதை பற்றி பேச மாட்டோம். இங்கே ARB ஆஞ்சியோடென்சின் ரெசெப்டர் பிளாக் பண்ணுது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரல் எண்டோபெப்டிடேஸ் வந்து பிளாக் பண்ணுது. ஸோ இந்த பாத்வே வந்து டாமினேட் ஆகும், இந்த பாத்வே எல்லாம் பிளாக் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து நேட்ரியோட்டிக் பெப்டைட் வந்து ANP, BNP, CNP-யோட அந்த பயோஅவைலபிலிட்டி கூடும். அதனால நம்மளுக்கு பெனிஃபிஷியல் எஃபெக்ட் வருது. ஸோ திஸ் இஸ் த கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ். The renin inhibitor aliskiring is indicated for the blood pressure control in mild to moderate hypertensive patient intolerant to first line anti. This is the first line illa. Hypertensive patients can be effectively managed with the combination of an AC inhibitor and a calcium channel blocker or beta blocker or a diuretic. However, a combination with another RAS inhibitor is not recommended. அதாவது angiotensin converting enzyme plus angiotensin receptor blocker அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. However, the long term use of ARB might be associated with aldosterone escape. So angiotensin 2 escape, aldosterone escape ரெண்டுமே ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஸோ லாங் டேர்ம் யூஸ் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து டார்கெட்டிங் ரெனின். ரைட். இதெல்லாம் ஃபியூச்சர் டைரக்ஷன். இந்த PRR அதாவது we don't have any specific drug for prorenin receptor blocker. இந்த ட்ரக்கும் இல்லை. அப்புறம் பீட்டா அரஸ்டின் பாத்வே இருக்கு. அது வந்து எப்படின்னா ஒரு பாத்வே அதாவது AT1 ரெசெப்டர் சிக்னல் வந்து பிளாக் பண்ணும். அதே டைத்துல பீட்டா அரஸ்டின் 2 அதை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரக் வந்து இன்னும் இது அப்ரூவ் ஆகல. ஸோ இதெல்லாம் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இந்த புக் வந்து பேத்தோபிசியாலஜி அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் 2015 நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம். 1342 pages published by the world leading publisher Springer. ஸோ இந்த பேப்பர்லாம் இப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்ணது எல்லாமே இந்த பேப்பரில் இருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ப்ரௌஸ் மை நேம் அண்ட் யூ கேன் கோ த்ரூ திஸ் ஆல் ஆர்டிகல்ஸ் விச் ஆர் அவைலபிள் ஹியர். ஸோ நார்மல் ஸ்டாக் வித் வந்து டைரக்டர் ஆஃப் டிவிஷன் ஆஃப் ரீனல் ப்ராடக்ட் இப்போ வந்து வேற எதுக்கு போயிட்டாப்ல. ஸோ அவரோட சேர்ந்து எழுதுனது இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல் செல்ல சிக்னிங்ல பப்ளிஷ் ஆச்சு. டாக்டர் கௌரா சீனியர் எக்ஸ்பர்ட் ஃபார்மகாலஜிஸ்ட் ஃப்ரம் US FDA. ஸோ அவரோட சேர்ந்து எழுதின ஆர்டிகல் இது வந்து இன்வைட்டட் ரிவ்யூ. இவர் சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் ஃப்ரம் US Food and Drug Administration. ஸோ இந்த ஆர்டிகல் வந்து ஒரு 600 டைம்ஸ் சைட்டேஷன் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து எல்லாம் அந்த ப்ரிவலன்ஸ் ஸ்டார்டிங் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த ஆர்டிகல் இருக்கு. ஸோ யூ கேன் என்ஜாய் ரீடிங் திஸ் ஆர்டிகல். ஸோ வேரியஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ். தேங்க்யூ வெரி மச்.